ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அமேசான்லேருந்து ஒரு ஹால் வீடியோ டெய்லி வியர் குர்த்திஸ் அது கூட வந்து ஒரு துப்பட்டாவும் வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அமேசானில் இந்த அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து இப்போ செப்டம்பர் 6லேருந்து செப்டம்பர் 10th வரைக்கும் லைவில் இருக்க போகுது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 50% ஆஃபர் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 5% ஆஃபரும் இருக்குது. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மெம்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10% கேஷ்பேக்கும் வந்து அவைல் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரங்கிட்டா பிராண்ட்லேருந்து ஒரு பிங்க் கலர் காட்டன் குர்த்தி. இது வந்து பியூர் காட்டன் 3/4 ஸ்லீவோட காஃப் லென்த் வரைக்கும் வர மாதிரி அனார்கலி டைப்பில் ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும். ரவுண்ட் நெக் குர்த்தி ஃபுல் பிரிண்டடு லைட் பிங்க்கில் ஒயிட் கலர் பிரிண்ட் மாதிரி வரும். அதே வந்து ஒரு சில்வர் இது மாதிரி லேஸ் மாதிரி வச்சு ஜஸ்ட்டில் வந்து அந்த இடத்துல ஒரு லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. கீழே பாட்டமில் வந்து லேயராக வந்து அந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்லீவில் பார்டர்லேயும் வந்து வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 680 ரூபா. அமேசானில் வந்து எல்லா பிராண்ட்லேயும் நான் வந்து இப்போ எல் சைஸ் வந்து ஆர்டர் போடுறேன் அப்படின்றப்ப ரங்கிட்டா பிராண்டில் வந்து நான் ஒரு சைஸ் கூட இருக்கிற மாதிரி எக்ஸலில் வந்து ஆர்டர் போட்டுக்கிறேன். ஏன்னா அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான சைஸ்லேயே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைஸ் என்ன அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பிபா பிராண்ட்லேருந்து ஒரு காட்டன் குர்த்தி. ரொம்ப நாளாகவே இந்த பிராண்டில் வந்து நிறைய குர்த்திஸ் வாங்கி ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இதில் வந்து எப்போவுமே ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதெல்லாம் வாங்கினா எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். சில நேரம் ஆஃபர்ஸில் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஸோ அந்த டைம் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு விட்டுருவேன். இந்த டைம் வந்து சரி ஒன்று ஃபஸ்ட்டு வாங்கி பார்ப்போன்ட்டு தான் இந்த குர்த்தி வாங்கியிருந்தேன். 749 ரூபாய்க்கு வந்து இதுவுமே டீல் ப்ரைஸில் ட்ராப் ஆகிருந்தது. சரி இந்த டைம் வந்து நம்ம ஒரு குர்த்தி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு காட்டனில் வாங்கியாச்சு. காட்டன்றதுனால நான் எல் சைஸ் இல்லாமல் எக்ஸல் சைஸ்லேயே வந்து வாங்கிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சைடு ஓப்பனோட இருக்கக்கூடிய குர்த்தி தான். காஃப் லென்த் வரைக்கும் வந்துடும். ரவுண்ட் நெக்கில் சென்டராக வந்து நெக்கில் வந்து ஒரு வீ கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 3/4 ஸ்லீவோடு இருக்கக்கூடிய குர்த்தி. எல்லா குர்த்திஸ்லேயுமே நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் வந்து காட்டியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலரில் வந்து பேக் சைடு வந்து ப்ளைனாக வரும், ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. இந்த குர்த்திலலாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃபுல்லாகவே ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து வர மாதிரி. அதனால் நான் எல்லா குர்த்திஸ்லேயுமே ஃபுல் கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் நம்மளுக்கு அந்த ஸ்லீவ் போர்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயே வந்து காட்டியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரைஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எப்போ வந்து டீல் டைமில் ஆஃபர் ப்ரைஸில் ட்ராப் ஆகுதோ நீங்கள் அப்போ வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்டோர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 குர்த்தி வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப நாளாக நான் வந்து இந்த கார்ட்டில் ஆட் பண்ணி தான் வச்சுருந்தேன். எனக்கு பிக்சரில் பார்த்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த பிராண்டில் நம்ம வாங்கினதே இல்லை அப்படின்றதுனால சரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆர்டர் வந்து போட்டேன். ரெண்டுமே வந்து நான் வேறு மெட்டீரியல் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கிட்டேன். இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா விஸ்கோஸ் ரேயான் மெட்டீரியல் எடுத்திருந்தேன். 3/4 ஸ்லீவு காஃப் லென்த் வரைக்கும் வர மாதிரி. அப்படி சொல்லுவாங்களா 2 சைடு இருக்க மாதிரி வந்துட்டு மேலே கொஞ்சம் நீ வரைக்கும் அப்படி கட்டாயி வரும்ல, அந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் எடுத்திருந்தேன். இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸும் எல்லா குர்த்திஸ்க்குமே இருக்கும். இதில் வந்து பிளாக்கு, பர்பிள் அண்ட் ரெட் 3 கலர் காம்போவில் வந்து இருந்தது. 682 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அந்த ப்ரைஸ்க்கு வந்து செம்ம ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நிறைய இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு நிறைய குர்த்திஸ் இந்த ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பேக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து குர்த்தி. இதில் வந்து டைப் நெக்னு சொல்லுவாங்கள்ல, சென்டராக நெக் போர்ஷனில் ரவுண்ட் நெக்கில் ஒரு சின்ன கட் மாதிரி கொடுத்துட்டு நாட் போட்டுக்கிற மாதிரி டிசைனில் வந்து வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபுல்லாக ஒரே மாதிரியான பிரிண்டட் வர மாதிரி தான். அதே சேம் பிராண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் குளோபல் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்த ஒரு குர்த்தி தான். இது வந்து இப்போ கரண்ட்லி அன்அவைலபிள்னு போட்டிருக்காங்க. ஸ்டாக் வந்து அப்பப்போ போயிட்டு வருது. அதனால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வீநெக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாப் ஆகி வர மாதிரி வந்துட்டு ஒரு சைடு எண்டில் வந்து நாட் மாதிரி போட்டுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்களா. இதிலே நான் ரவுண்ட் நெக் டிசைனில் வந்து போட்டிருக்கேன் பிளாக்கில் குர்த்தி. ஆனால் அது வேறு பிராண்டு. இந்த பிராண்டில் வீநெக் டைப்பில் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இதுவுமே கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தது தான். இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து காட்டன் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். 3/4 ஸ்லீவோட காஃப் லென்த் வரைக்கும் வந்து வந்துடும். இதில் வந்து அந்த நெக் போர்ஷன்லாம் அந்த வீ நெக்கில் அப்படியே அந்த லேஸ் ஒர்க் மாதிரி வச்சுட்டு பீட்ஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கீழே ஸ்லீவோட பார்ட்ரு அப்புறம் குர்த்தியோட கீழே பாட்டம்லேயும் பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா லேஸ் ஒர்க் மாதிரி வச்சு ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. பேக் சைடு வந்து ப்ளைனாக இருக்கும். ஆனால் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து 2 சைடும் வந்துடும். அந்த லேஸ் ஒர்க் மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. 3/4 ஸ்லீவோடு இருக்கக்கூடிய குர்த்தி தான்.
இதான் அந்த நாட்டு, அதுலேயுமே அந்த எண்டில் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்ற டிசைனுக்கு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். பாட்டமில் பாருங்கள், ஃபுல்லாக அந்த லேஸ் வச்சு ஒரு 4 லைன்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த குர்த்தியோட ப்ரைஸ் வந்து 760 ரூபா. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஸ்டோரில். அதனால் நீங்கள் நான் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயே அந்த மேலே விசிட் அந்த க்ளோபஸ் ஸ்டோர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியலில் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுலேயே நீங்கள் ரேண்டமாக செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து மேக்ஸ் பிராண்ட்லேருந்து வந்து துப்பட்டா ஒன்று எடுத்திருந்தேன் நைலாண்ட் மெட்டீரியலில். இதில் வந்து கலர் வேரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 இருக்குது. எல்லா குர்த்தீஸ்க்குமே நீங்கள் எந்த கலர் துப்பட்டா எடுக்கணும்னு நினச்சாலும் இங்கே இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பீச் கலர் எடுத்திருந்தேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஜ் கலர் வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான், லென்த்து நல்லா லாங்காக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்டரில் மட்டும் வந்து சின்ன சின்ன பீட்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. கேர் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து மிஷின் வாஷ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நிறைய துணிலாம் போட்டு நம்ம அதோட அந்த துப்பட்டாவும் போட்டோன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று சிக்கிட்டு தானே நம்ம சில நேரம் எடுப்போம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பீட்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் சும்மா ஷாம்பில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் நேரம் அதை ஊற போட்டு அப்படி அலசி போட்டால் கூட போதும். லாங் லைஃப் வந்து நம்ம இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து ரிவ்யூக்காக இந்த வாட்டி நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ். இந்த குர்த்தீஸில் வந்து உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.